இந்த வயசானவர் ஒரு ஆன்டிக் ஷாப்புக்கு வெளியில படுத்திருக்காரு. அவர் கையில இருந்த லக்ஸரி வாட்ச பார்த்த இந்த ஷாப்போட ஓனர் அவர அடிச்சு விரட்டுறாரு. அந்த வயசானவரும் அடி தாங்க முடியாம கிளம்பிடுறாரு. ஆனா அந்த ஷாப்போட ஓனர் என் கடையில வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவரும் நம்பி உள்ள போக அங்க இருக்க காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த வயசானவரோட பாக்கெட்ல அவரு போட்டுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை அவரே கிழிச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த வயசானவர் பயந்துடுறாரு. ஆனா அந்த நேரத்துல போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவர் பாக்கெட்ல இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து கொடுத்துட்டு இந்த வாட்ச் உனக்கு சொந்தமா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஷாப்போட ஓனர் கிட்டயே வாட்சை கொடுத்துட்றாங்க. அந்த வாட்சை வாங்கின அந்த ஷாப்போட ஓனர் அதை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆனா அதுல எழுதியிருந்த ஒரு வேர்டை பார்த்துட்டு இது யாரோட வாட்ச் தெரியுமாடான்னு சொல்லி அவன் சட்டையை பிடிக்கிறாரு. அப்பதான் ஒரு கதை சொல்றாரு. நீ சின்ன வயசுல சாக கிடக்கும் போது எந்த டாக்டருமே உன்னை பார்க்கல. ஆனா ஒரே ஒரு டாக்டர் தான் உன் உயிரை காப்பாத்தினாரு. அவருக்கு நான் இந்த வாட்சை கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்பதான் அவன் செஞ்ச தப்ப உணர்ந்து அந்த வயசானவரை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்து ஷாப்ல பார்ட்னராவும் ஆக்கிடுறான்.